நான் உங்கள் கலை பேசுகிறேங்க. இந்த இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அப்படியே ஒரு லைக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் பற்ற வச்சு கடாய் அடுப்பு மேலே வச்சுட்டோம். கடாய் சூடு எரிச்சு இப்போ நம்ம கேஸு சிம்மில் வச்சுக்கலாங்க. உளுத்தம் பருப்பு 3/4 கப்பு போடலாங்க. இதை நல்லா செவந்து வர மாதிரி வறுத்துக்கலாம். நல்லா பருப்பு வறுத்துட்டு நல்லா வாசனையும் வருதுங்க. பாருங்க, இது போல் வறுத்தோம்னா போதும். இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம கடலைப்பருப்பு 1/4 கப்புங்க. எல்லாம் பருப்பு அளவு சொல்லுன்னு சொல்லியிருந்தீங்க, அதனால் நான் எல்லாம் அளவோடு தான் போட்டுனுக்கிறேன். நீங்களும் அதை பார்த்து அதே அளவு போட்டு செய்யுங்க. நம்ம ஹோட்டலுக்கு இட்லி தோசை சாப்பிட போனோம்னா இந்த இட்லி பொடி வைப்பாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். அதே டேஸ்ட் இருக்குங்க. இது போல் செஞ்சிங்கன்னா நல்லா பருப்புலாம் நல்லா செவந்து வர மாதிரி நல்லா வறுத்து எடுத்துங்க. அப்போ தான் அது ருசியாக இருக்கும். நான் ஏற்கனவே இட்லி பொடி நம்ம சேனலில் போட்டுருக்காங்க. ஒருத்தர் அளவு கரெக்டாக சொல்லி போடுங்க அப்படின்னு இருக்காங்க. அவங்களுக்கோசம் நான் அளவெல்லாம் இப்போ கரெக்டாக சொல்கிறேன். கடல பருப்பும் நல்லா வரப்பட்டுச்சுங்க. இந்த மாதிரி இருந்தால் போதும். நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கலாம். கடல 1/2 கப்புங்க. இது முழு கடலை கூட நீங்கள் போட்டுக்கலாம். என்கிட்ட உடச்ச கடலை தாங்க இது. இது ரொம்ப வறக்கணும் இல்லை, சூடு ஏறினா நமக்கு போதும். இது இந்த அளவு சூடு ஏறினா போதுங்க. இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். வெள்ளை எள்ளு 1/4 கப்புங்க. நீங்கள் கருப்பு எள்ளு இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். எள்ளு பாருங்கள் கலர் மாறுது. இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கலாங்க. கலகா கொட்டைங்க, இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இதே நீங்கள் வறுத்த கொட்டை கடையிலேருந்து வாங்கின்னு வந்தால் கூட இதில் போடுறதுக்கு நீங்கள் லைட்டாக சூடு ஏற்றி போட்டுருங்க. இட்லி பொடிக்கு கலகா கொட்டை போடுவாங்களா அப்படின்னு கேட்பீங்க. போட்டு செஞ்சு பாருங்கள், அதோட ருசியை தனிங்க. கலகா கொட்டை நல்லா பொரிஞ்சிச்சு பாருங்கள். இதை தனியாக கொட்டி தோல் எடுத்துக்கலாங்க. வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது மிளகாய் போட்டுக்கலாங்க. காஞ்சி மிளகாய் இதை நல்லா உப்பி வர வெளியும் வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் காரம் உங்களுக்கு தேவையான காரம் போட்டுங்க. நான் அளவோடு தான் போடுறேன். கொஞ்சம் அதிகமாக வேணுன்றவங்க 2 மிளகா சேர்த்து போட்டுங்க. மிளகாய் நல்லா வறுத்துச்சு பாருங்கள். இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு இதையும் எடுத்து மாற்றிக்கலாங்க. இப்போது கொஞ்சமாக உப்புங்க. இது கொஞ்சம் சூடு எடுத்துக்கலாங்க. சூடு ஏறிச்சுங்க. இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு எதுக்குன்னு நினைப்பீங்க. அப்புறம் லாஸ்ட்டாக என்ன பண்ணுறது பாருங்கள்.
கடுகு பொரிஞ்சிடுச்சு. அது போட்ட உடனே பொரிஞ்சிடும். பச்சை கறிவேப்பிலை இதை சூடு ஏற்றிக்கலாம். நல்லா கையில் மொரன்னு இருக்கிற மாதிரி சூடு ஏற்றிக்கலாம். இந்த மாதிரி குறைன்னா வர டைமில் நம்ம இந்த கறிவேப்பிலையை எடுத்துடலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் இந்த பூண்டு போட்டுக்கலாம். இதே கல்லெண்ணெய்லாம் ஊற்றாதீங்க, நல்லெண்ணெய் ஊற்றுங்க. இது நல்லா செவந்து வர வழியை இதை வதக்கலாம். இந்த அளவில் பூண்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதை எல்லாத்தையும் வச்சு ஆற வைக்கலாம். கலகா கொட்டை, எள், உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, வறுத்த கடலை, பூண்டு, உப்பு, பெருங்காயம் இது நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இல்லை காஞ்ச மிளகாய், உப்பு இதை முதல்ல அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம வறுத்து வச்ச பருப்பெல்லாம் இதில் போட்டு அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பார்த்து போட்டுங்க. பெருங்காயப்பொடி போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தாலும் எண்ணெயில் வறுத்துட்டு சேர்த்துக்குங்க. இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு குறைப்பாக அரைச்சிங்க. இப்போ இதில் இன்னும் 2 பொருள் சேர்த்து ஒரு சுற்றிக்கலாம். நம்ம இதில் கலகா கொட்டை கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். பூண்டுங்க இது இன்னொன்று நீங்கள் விருப்பம் இருந்தால் போட்டுங்க. உங்களுக்கு பிடிக்கல பூண்டு இதுன்னா போடாமல் கூட விட்டுடலாம். இது போட்டால் நல்லாயிருக்கும். நான் கையில் தொட்டோம்னா கொஞ்சம் குறைன்னு இருக்கும். இந்த பூண்டு இதெல்லாம் அங்கங்கே திருத்திரியாக நம்ம இட்லிக்கு தோசைக்கு போட்டு சாப்பிட்றப்போ வாய்க்கு சிக்குங்க. மென்று சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இது கூட இன்னும் ஒரு 2 பொருள் நம்ம சேர்க்குறோம். கடுகு வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். அதே போல் கறிவேப்பிலை நம்ம வறுத்து தூள் பண்ணி வச்சுருக்கிறோம், அதையும் சேர்த்துக்கலாம். அதில் கறிவேப்பிலை இப்படி நல்லா கையிலே தூள் பண்ணிங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இதை ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கணும்னா நமக்கு 6 மாதத்துக்கு கூட இந்த பொடி நல்லாயிருக்கும். நம்ம வெளியே வச்சு சாப்பிட்ணுன்னா 1 மாதத்தில் காலி பண்ணிவிடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்க, 6 மாதம் வரும் உங்களுக்கு. இது சுவையான இட்லி பொடி இது போல் செஞ்சு பாருங்கள். இத்தனை பொருளும் போட்டு செய்யுங்க, அது அவ்வளோ நல்லாயிருக்கும். இன்னும் 2 தோசை இட்லி சாப்பிட்லான் தான் தோணும் உங்களுக்கு. இது ஒருத்தர் ஏற்கனவே வாங்கின்னு போய் சாப்பிட்ருக்குறாங்க, நல்லா இருக்குதுன்ட்டு ரெடி பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தான் நான் இந்த பொடி ரெடி பண்ணியிருக்கிறேன். நீங்களும் நான் போட்டுக்கிற பொருளெல்லாம் போட்டு செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.